இந்த கடையை வந்து நாசம் பண்ணி இடிச்சு நாசி பண்ணிட்டே இருக்காங்க. 9 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து நஷ்டம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. எல்லை மீறி இவ்வளவு அராஜகம் செய்யறாங்க. என் பேர் முருகன். இந்த கடையை வாடகை 2008 வாடகையில் இருக்கேன். இந்த இடத்து சம்பந்தமா கேஸ் இருக்குது. அந்த போன வாரம் கோர்ட்ல இந்த இன்ஸ்பெக்டர்கள் கூப்பிட்டு காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கோர்ட்டில் இருக்கத்தால கேஸில் இருக்கத்தால கோர்ட்டு மூலியமாக வரட்டும் ஆர்டர் வந்தால் நான் அதுக்கு பிரகாரம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு விஜய் லைனிங்கோட ஓனர் ஆனந்தன், அவங்க மனைவி விஜயலட்சுமி மற்றும் அவங்க சேர்ந்தவங்களாம் என்ன செஞ்சிருக்காங்க, நைட்டு 2 மணி அளவில் இந்த கடையை வந்து நாசம் பண்ணி இடித்து நாசி பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். கிட்டத்தட்ட இப்போ உள்ளே டெக்கரேட் பண்ணது பழ வகை 200 கிலோ பழம், உதிரி பொருட்கள், டெக்கரேஷன், சேரு, ஃப்ரிட்ஜு எல்லாம் சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் எனக்கு 9 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து நஷ்டம். அதேமாதிரி கேஷ் 30,000 இருந்தது, அதையும் திருடிக்கினாங்க. வழக்கு இது இடம் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். எனக்கு உண்டான நஷ்டஈடு, எனக்கு இழப்பை வந்து நஷ்டஈடு மீட்டு கொடுக்கணும். இது சம்பந்தம் அவங்கள கைது பண்ணணும். எல்லை மீறி இவ்வளோ அராஜகம் செய்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள உடனே கைது பண்ணணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது மூலியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நீதி வேணும். நல்லூர்ல வந்து இதை இடிச்சிருக்காங்க. நம்ம இடத்த நான் வாடகை ஜேசிபி கொண்டு நல்லூர்ல அடியாட்களை கொண்டு விஜய் லைனிங் ஆனந்தன் மற்றும் அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி நல்லூரில் வந்து இடிச்சிருக்காங்க, அநியாயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சம்பந்தமா இந்த இடத்து சம்பந்தமா வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது. அது சம்பந்தம் எனக்கு நீதி வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பக்கம் நீதி இருந்தாக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து இடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நேற்றுக்கு நல்லூரில் அராஜக அடியாட்களை கொண்டு ஜேசிபி வச்சு நான் நல்ல முறையில் நடந்துட்டு இருந்த ஜூஸ் கடையை ஏகப்பட்ட எனக்கு நஷ்டம், இடிச்சிட்டாங்க, தரமட்டம் ஆக்கிட்டாங்க. என்னுடைய வாழ்வாதாரத்தை கொலை குறிச்சிட்டாங்க, நில குறிச்சிட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். எங்களுக்கு நீதி வேணும், அவங்கள கைது பண்ணணும், தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் முருகன். நான் 5 வருஷமா கடை வச்சிருக்காரு. அப்பா 5 வருஷமா கடை வச்சிருக்காரு. எங்க மனநல பாதிக்கப்பட்ட எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க வாழ்வாதாரமே எங்க டீ கடை தான். ஆனா அந்த கேஸும் நிலுவையில் தான் இருக்கு. எங்க வாழ்வாதாரத்தையே சீர்குலைச்சிட்டாங்க. நேற்று தான் சார் கடை ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு 20,000 உள்ளே தொழில் வச்சிருந்தேன். அந்த பணமும் இல்லை, என் பயில என் தொழிலே நீங்க பாதிக்கப்பட்டுருச்சு. நாங்கள் பிச்சை தான் சார் எடுக்கணும், இல்லை தீ குளிச்சு தான் நாங்கள் சாகணும். எங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும் சார். இல்லைன்னா எங்க குடும்பத்தோட நாங்கள் தீ குளிச்சு தான் சாகணும். உண்மையான நீதி எங்களுக்கு கிடைக்கும் சார். நான் நம்புறேன் சார். இந்த செய்தி தொடர்பா நாங்கள் நம்புறோம். எங்க காவல்துறை மூலியமா நீதி கிடைக்கணும், இல்லை இந்த செய்தி தொடர்பு மூலியமா நீதி கிடைக்கணும் சார். எங்க குடும்பத்தை அழிச்சிட்டானுங்க சார். அவங்க பேர் விஜய் ஆனந்த், சோபா கடைக்கார் சார். அவங்க பேர் விஜய் ஆனந்த், அவங்க ஒய்ஃப் பேர் விஜயலட்சுமி. இவங்க 2 பேர் அடியாட்களை விட்டுலாம் இந்த தீவிர செயலில் ஈடுபட்டாங்க. இந்த தீவிர செயல் அடியாட்களை வச்சு ஈடுபட்டு இருக்காங்க சார். 5 வருஷமா நாங்கள் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார். எங்க பாப்பா பாருங்க சார், மனநலக்க பாதிப்பட்டு இதை வச்சுதான் நாங்கள் சந்தோம். இது வந்து இதுக்கு மருந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவோம். அவங்க இந்த அடியாளை வச்சு இந்த பண்ணதுக்கு இந்த நீதி எங்களுக்கு கிடைக்கணும் சார். எங்க பயிலார் தான் பாருங்க சார், கடையெல்லாம் பாருங்க சார். நாளைக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். என் பேர் அப்பு சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.